மாசம் ஒரு தடவை நம்ம கிட்ட இருந்து அர்ச்சனை வாங்கலைன்னா நம்ம அக்கா தமிழிசைக்கு பொழுதே போகாது போல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அம்மா வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கு. நேத்து பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் முதலீடு ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார், பயணம் சென்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது இந்த அம்மா 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயமா பார்த்தா முதலமைச்சர் இதுக்கெல்லாம் மோடிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் ஊர் ஊரா பயணம் பண்ணி எல்லா நாட்டு அதிபர்களையும் கட்டிப்புடிச்சு அவங்களோட நட்புறவு ஏற்படுத்தினதுனாலதான் ஸ்டாலின் அவர்களால் இவ்வளவு எளிதில் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ கொண்டுட்டு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே பேட்டியில இதற்கு நேர் எதிராக ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நாள் வெளியூர் பயணம் போயிட்டு இவ்வளவு முதலீடுகளை ஈட்டணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே, இதுல எவ்வளவு ஃப்ரக்டிஃபை ஆயிருக்கு, எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிடணும். அதற்கான வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இவங்க சும்மா முதலீடு கொண்டு வரோம்னு சொல்றாங்களே தவிர, ஆனா ஒண்ணுமே களத்துல பிரதிபலிக்கிறது இல்ல அப்படின்னு முன்னுக்கு பின்புறனா 2 விஷயங்கள் பேசிருக்காங்க. முதல் விஷயத்துக்கு நம்ம வருவோம். தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருதுன்னா அதற்கு நாம பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லணுமா? ஏன்னா பிரதமர் மோடி எல்லா வெளிநாட்டிலையும் போய் நல்லுறவு ஏற்படுத்தினதுனால்தான் நமக்கு முதலீடுகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய நல்லுறவு எந்த அளவுக்கு இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் வெட்ட வெளிச்சமா நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல. அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு அமெரிக்க அதிபருக்காக கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தவர் தானே நம்ம ஜி. ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த உலக தலைவர்களோட நட்பு ரீதியா இருக்கணும். அதுல எந்த தப்பும் இல்ல. அதைத்தான் எல்லா தலைவர்களும் செய்வாங்க. ஆனா அதுக்காக ஒரேடியா மேல விழுந்து பிராண்டி வாரி பூசிக்க கூடாது. நம்ம 56 இன்ச் இன்னைக்கு அதைத்தான் செஞ்சாரு. ஓவரா ஒருத்தரோட நெருக்கம் காட்டினா அது எப்படி நாளடைவுல நமக்கே பாதிப்பா முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரம்ப் மோடி நட்பு ஒரு சிறந்த உதாரணம். மோடிக்காக இவர் போய் ஓட்டு கேட்கவும் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் ட்ரம்போடைய உருவச்சிலையை ஏற்படுத்தி அதுக்கு பூஜை பண்றது என்ன, ஆராத்தி எடுக்கிறது என்ன. ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா வந்ததுன்னா இந்திய பொருளாதாரத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்லாம் பேசுனது என்ன. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ஆப்பா எடுத்து குனிங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொருகி விட்டுருக்காரு.